ஹாய் வணக்கம் எவ்ரிவான். ஹாப்பி கார்டனிங். இப்போது ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், பிளான்ட் ஸ்பாட்லைட். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு பிளான்ட் எடுத்து அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற பிளான்ட்டு ரொம்ப பாப்புலரான ஹவுஸ் பிளான்ட் தான் இது. ஸ்பைடர் பிளான்ட், குளோரோஃபைட்டம் கொமோசம் அப்படின்றத பயாலஜிக்கல் நேம். நீங்கள் நிறைய நர்சரியில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு புல் வகையை சேர்ந்தது, பியூட்டிஃபுல் இதுவாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர். இந்த நாசா ஸ்டாப் ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட், ஒன் ஆஃப் த டாப் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிளான்ட், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம காற்றில் இருக்கிற ஃபார்மால்டிஹைடை கண்டிப்பாக எடுக்கக்கூடிய திறம் கூட படைத்த ஒரு செடி அப்படின்னு நான் சொல்லலாம். ரொம்ப ஈஸி ப்ராபகேஷன் கூட. இது என்னோடய ஒரே ஒரு மதர் பிளான்ட்லேருந்து எடுத்த பப்ஸ். இது ஸ்பைட்ரைட்ஸ் அப்படின்றாங்க. அதனால ஸ்பைடர் பிளான்ட், அதோட குட்டியை ஸ்பைட்ரைட்ஸ் அப்படின்றாங்க, இல்லை ஸ்பைட்ரைட்ஸ் அப்படின்றாங்க. இது ஒரு பிளான்ட்லேருந்து எடுத்த இது ஒரு பெரிய இது மாதிரி வரும். ஒரு பிரான்ச்சில் 8 கால் பூச்சிக்கு எப்படி கால் வீச்சாக இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த மதர் பிளான்ட்டு. இதுலேருந்து எடுத்தது தான் இது. நிறைய வந்தது. இது எடுக்கும்போது தான் நான் நினச்சேன் இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி ப்ராபகேஷன். இதை ஒன்று கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு சின்னதாக அந்த சாயில் நட்டு வச்சா அது அப்படியே வந்துடும். முக்கியமான விஷயம், இது வீட்டுக்குள்ளே வைக்கலாம், பிரைட் லைட்டில் வைக்கலாம், ஈஸியாக வைக்கலாம், ஃபிஷ் டேங்க்கில் கூட வைக்கலாம், தண்ணியில் கூட வைக்கலாம். ஸோ வாட்டர் ப்ராபகேஷனும் அது பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம். இதில் நீங்கள் என்னோட பார்ப்பீங்க, என்னோட ஃபிஷ் டேங்க்கில், ஷிம் டேங்க்கில் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்பைடர் பிளான்ட் இருக்கும். ரொம்ப ஈஸி. மண் கலவை ரொம்ப உஷாராக பண்ணணும். ரொம்ப லூஸ் ஈஸி ட்ரைனிங் சாயிலாக இருக்கணும். ஏன்னா இதில் ரைசோம்ஸ் இருக்கும். ரைசோம்ஸ்னால் குட்டி குட்டியாக கிழங்கு மாதிரி இருக்கும். அதனால் அது தண்ணியை ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால் சொதன்னு தண்ணியை சாகியாக இருந்ததுன்னா ஈஸியாக இதுவாகிடும் அந்த பிளான்ட்டுக்கு. அதனால் ரொம்ப ஈஸியான மண் இருக்கிற பிளான்ட் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா பெட்டர். ஒரு 20% கார்டன் சாயில், ஒரு 30% கோகோ பீட்டு, பெர்லைட் கிடச்சதுன்னா பெர்லைட், அப்படி இல்லைனா நான் இந்த இடத்துல ரிவர்ஸ் சாண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆற்று மணல் தான். அது ஒரு 20%. ஏதாவது ஒரு காம்போஸ்ட், நல்ல மக்கின தொழு உரமோ இல்லை மாட்டு சாண உரமோ இல்லை உங்களோட வேர்மி காம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய மண்புழு உரம், அது ஒரு 30%. ஸோ கார்டன் சாயில் 20%, கோகோ பீட் 30%, பெர்லைட் ஒரு ரிவர்ஸ் சாண்ட் 20%, இல்லைனா ஏதாவது ஒரு காம்போஸ்ட்டு கூட ஒரு 30% போட்டால் ஓகே. கூட குட் டு ஆட் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு எக்ஷெல்ஸ் பவுடர் பண்ணி போடலாம். வேப்ப முன்னாக்கு உங்களோட ரூட் ராட் வராத, அந்த ரூட்டில் ஃபங்கல் வராத பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் இது என்ன மெயினாக இதில் எதனால் இறக்குது இந்த பிளான்ட்? இப்போ நானே இந்த பிளான்ட் நிறைய வாட்டி இதை வாங்கியிருக்கேன். பட் நான் நிறைய வாட்டி எனக்கு இதில் செட் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டால் தண்ணி தான். நிறைய தண்ணி ஊற்றுறதால தான் இந்த பிளான்ட்டை நம்ம நிறைய விடுவோம். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். வெல் ட்ரைனிங் சாயிலாக இருக்கணும். எனி பிளான்ட், எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு டாப் 2 or 3 இன்ச்சஸ் நம்ம தொட்டு பார்த்துட்டு நல்லா ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி விடுங்க. பிரைட் லைட் வேணும். டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா லீவ்ஸ் இப்போ இந்த பிளான்ட்டில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடும். அதை நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா அந்த லீவ்ஸ் கரெக்டாக அந்த பாயிண்டடாக வரும். ஏன்னா அது ஹீல் ஆகாது. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டிங்களா உங்களுக்கு தெரியாது. இது வெளிச்சத்தில், அதாவது டைரக்ட் சன்லைட்டில் பட்டால் மட்டும்தான் இது ஆகும். பிரைட் லைட்டில் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான்ட் இது. ஈஸி ப்ராபகேஷன், நல்ல ஏர் பியூரிஃபையர். ஹியூமிடிட்டி நல்ல ஹியூமிடிட்டியை இது பண்ணோம். அதனால் சென்னை மாதிரி கிளைமேட்டுக்கு நல்லாவே வரும். நல்ல வெயிலில் மட்டும் பார்த்துங்க, நல்ல வெயிலில் உஷாராக வச்சுங்க. ஒரு ஏசி வெண்ட் கீழேயோ அந்த மாதிரி இடத்துலலாம், ரேடியேட்டர் கீழேயோலாம் வைக்காத பார்த்துங்க. இது சென்னை கிளைமேட்டுக்கு நல்லாவே வரும். பட் ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து விடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். வேறு என்ன சொல்கிறது, இது ஒரு அழகான பிளான்ட். இது நல்ல கலெக்ஷன். இதிலே ஒரு ஃபேக் ஸ்பைடர் பிளான்ட் கூட நான் இது முடிஞ்சால் அந்த கிளிப் அட்டாச் பண்ணுறேன். ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்பைடர் பிளான்ட்டு கூட நம்ம மார்க்கெட்டில் பெடேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்கும். இதே மாதிரி இருக்கும், ஆனால் அது எல்லோ கலராக இருக்கும். அது கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும். அந்த பிளான்ட்டையும் ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய நர்சரிஸில் விற்கிறாங்க, நான் கேட்டேன். ஆனால் அது ஸ்பைடர் பிளான்ட் இல்லை. ஸ்பைடர் பிளான்ட் இப்படி மட்டும்தான் வரும். நம்ம மோஸ்ட்டாக சென்னையில் இந்த கலரில் மட்டும்தான் வரும். எல்லோ கலரில் இருக்குது, இது வேறு வெரைட்டிங்க அப்படி இப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்க. ஏன்னா அந்த பிளான்ட்டையே 250-300 ரூபாய்க்கு விற்கிறாங்க நர்சரியில், நானே கேட்டிருக்கேன். ஸோ அதை நம்பிடாதீங்க. ஸ்பைடர் பிளான்ட் இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பிளான்ட்டை ஒத்து பாருங்கள். குட்டி குட்டியாக அந்த ஸ்பைடர்ஸ் இருக்குது, அந்த பப்ஸ் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். நான் சொல்கிற பெடனஸ் இப்போது சென்னை கார்ப்பரேஷனில் அந்த பிரிட்ஜுக்கு கீழெல்லாம் கூட அதை வளர்க்குறாங்க. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லோ ஷேப் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்பைடர் பிளான்ட்டில் க்ரீன் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பாண்டனஸ் ஆர் பெடனஸ் சொல்லக்கூடிய பிளான்ட்டு. இது நீங்கள் நிறைய நர்சரியில் பார்ப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஸ்பைடர் பிளான்ட் மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் உஷாராக பார்த்திக்கிட்டா அது கலர் வேறு மாதிரி இருக்கும். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் பிளான்ட்.
ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான்ட். எங்கே கிடச்சாலும் வாங்குங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல வைக்கலாம். இது வந்து பெட்ரூம்ஸு, லிவிங் ரூமு, எங்கே ஒன்றா வைக்கலாம். ரொம்ப குட்டியான இடத்துல. இது வந்து நம்மளோட டியோட்ரண்ட் இருக்குல்ல, நம்ம ரோல் ஆன், அதில் வந்து நான் அதை எடுத்து அதை வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். குட்டி கப்பில், டீ கப்பில், இந்த மாதிரி இடத்துல அது மாதிரி அழகான வைக்கக்கூடிய ஒரு அழகான செடி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். பாய்.